வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது விவோ Y35 ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் ஆன கண்டிஷன் டெட் கண்டிஷன். இது ஒரு யூனிக்கான ஃபால்ட்டு. இந்த வீடியோ இந்த ஃபோன் எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நமக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஃபால்ட்டு. ஃபோன் சடனாக டெட் ஆகுதுன்னா இந்த ரீசன் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு விபிஹெச் லைனுங்கிற ஒரு லைன் ஷார்ட்டில் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு டிசியில் சார்ஜ் பண்ணுறேன். எனக்கு 190 ஷோ பண்ணுது வித்தவுட் பேட்டரியில். நான் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சார்ஜரை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஃபிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு எகைன் அந்த 190 தான் எடுக்குது. அப்போ எனக்கு இதில் சார்ஜிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக எனேபிள் ஆகலை. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறது டிசியில் ஃபோனை ட்ரிகர் பண்ணி பார்ப்போம். ஏதாவது பேட்ரி கனெக்டர் லைனில் லீக்கேஜோ ஷார்ட்டோ இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம பேட்ரி கனெக்டரில் இன்சர்ட் பண்ணுறதுனால வோல்டேஜை 4.3க்கு செட் பண்ணிக்கிறேன். இதில் இது மைனஸ் நமக்கு. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஆம்பியர் அதிகம் எடுக்குது. நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ளஸ்ஸு. இதில் எனக்கு லீக்கேஜும் கிடையாது, டைரக்ட் ஷார்ட் விபேட்டில் கிடையாது. இப்போ ஃபோனை நான் ட்ரிகர் பண்ணுறேன். இப்போ நான் ஃபோனை ட்ரிகர் பண்ணும்போது எனக்கு எந்த வித ஆம்பியரும் எடுக்கலை. இந்த மாதிரி உங்களுக்கு விபேட்டில் எந்த வித ட்ரிகரும் எடுக்கலைன்னா இந்த ஃபோனில் விபிஹெச்சில் ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. விபிஹெச்சுங்கிறது சார்ஜிங் ஐசி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு அவுட்புட் வோல்டேஜ். இது பவர் ஐசிக்கு மெயின் இன்புட்டாக போகணும். அப்போ தான் உங்கள் ஃபோனு ட்ரிகர் எடுக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நான் விபேட்டில் ஷார்ட் இருக்கான்னு ஒரு வாட்டி டயோடோலியில் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணும்போது எனக்கு ரிவர்ஸ் பேஸில் 376, அதாவது பிளாக் ப்ரோப்பை வச்சு செக் பண்ணும்போது எனக்கு 376 வருது. ப்ரோப்பை நான் ரிவர்ஸ் பண்ணுறப்ப எனக்கு பார்த்திங்கன்னா 1.735 வருது. அப்படிங்கும்போது எனக்கு ஷார்ட் விபேட் லைனில் எனக்கு கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறது பார்த்திங்க அப்படின்னா விபிஹெச்சோட லைனு. விபிஹெச் லைன் நம்ம சார்ஜிங் ஏசியோட அவுட்புட்டு. நம்ம சார்ஜிங் ஏசி கிட்ட தான் செக் பண்ணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. பவர் ஐசிக்கும் பவர் ஐசியோட காயிலுக்கும் நடுவில் உள்ள கெப்பாசிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக விபிஹெச்சாக தான் இருக்கும். இது பவர் ஐசி MT6357. இதுக்கு ரெண்டு காயிலுக்கும் நடுவில் உள்ள கெப்பாசிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விபிஹெச் லைன். இப்போ இதோட டயோடோலியும் நான் செக் பண்ணுறேன். எனக்கு செக் பண்ணும்போது எனக்கு ஷார்ட் இருந்தால் தெரியும். இப்போ இந்த பக்கமும் எனக்கு 00 வருது, இந்த பக்கமும் எனக்கு 00 வருது. அப்படின்னா எனக்கு ஷார்ட் எனக்கு விபிஹெச் லைனில் எனக்கு கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். எனக்கு இந்த விபிஹெச் ஷார்ட்டை நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபோன் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இது கெப்பாசிட்டராக இருக்கும் பட்சத்தில் எனக்கு வேலை ரொம்ப ஈஸி. இதே பவர் ஐசி ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதோட வேலை கஷ்டம். ஏன் அப்படின்னா இது க்ளூடு பவர் ஐசி. இந்த பவர் ஐசியை சுற்றி பயங்கரமாக க்ளூ இருக்கும். நீங்கள் எடுக்கும்போது பேக்ரவுண்டில் இருக்கிற சிபியூ டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பவர் ஐசியை சுற்றி ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரொசீனை கம்ப்ளீட்டாக இந்த ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு வோல்டேஜை இன்ஜெக்ட் பண்ணி பார்ப்போம். அதில் இன்ஜெக்ட் பண்ணுற வோல்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 4.2 இன்ஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா விபிஹெச் லைனுங்கிறதுனால எப்பொழுதும் பார்த்திங்க அப்படின்னா விபிஹெச் ஷார்ட் வருது அப்படிங்கும்போது பவர் ஐசியை சுற்றி ஷார்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது விவோ மாதிரி ஃபோன்ஸில் எல்லாம். அதனால் சப்போஸ் நமக்கு இந்த ஏரியாவில் ஷார்ட் ஃபைண்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஏரியா வேறு விபிஹெச் போகிற வேறு ஏரியாவும் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்னா, நான் இதை தெர்மல் கேமராவில் முன்னாடியே நான் வச்சு பார்த்தேன். எனக்கு இந்த ஏரியாவில் அப்நார்மல் ஹீட்டு ஜென்ரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனாலேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏரியாவுக்கு டார்கெட் பண்ணி இந்த ஏரியாவில் மட்டும் ரொசீன் போடுறேன். சப்போஸ் தெர்மல் கேமரா இல்லைன்னா விபிஹெச் போகிற ஏரியா 1 by 1 நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பவர் ஐஸை சுற்றி ரொசீன் நான் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் விபிஹெச்சை இன்ஸ்டால் பண்ணுறேன். விபிஹெச்சை பார்த்திங்க அப்படின்னா உள்ளே கொடுக்கணும். இப்போ இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது லைட்டிங் செக்ஷனோட ஐசி. இந்த ஏரியாலையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு விபிஹெச்சுங்கிறது உள்ளே வரும். அதனால் நம்ம விபிஹெச் வர எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஷோ பண்ண கொடுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம பவர் ஐசிக்கிட்டே நம்ம வந்து கொடுத்து பார்ப்போம். இப்போ இந்த இதில் வந்து நான் வோல்டேஜை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் இதில் இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எந்தவித மெல்ட்டிங்கும் நடக்கலை. காரணம் என்ன அப்படின்னா, நான் கரண்ட் வந்து இதில் வந்து கம்மியாக தான் செட் பண்ணியிருந்தேன். செட் பண்ணும்போது எனக்கு வந்து சரியான அவுட்புட் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணேன்னா, கரண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணேன். கரண்ட்டை மட்டும் 2 ஆம்ஸ்லேருந்து 3 ஆம்ஸுக்கு இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எகைன் நான் வந்து அதே பவர் ஐசி சுற்றி உள்ள கெப்பாசிட்டர்ஸ்லேயே நான் வந்து இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபால்ட் வந்து ஃபைண்ட் ஆச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜெக்ட் பண்ணுறேன். இன்ஜெக்ட் பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மெல்ட் ஆகிருக்கு தெரியுது. நான் வச்ச கெப்பாசிட்டரும் மெல்ட் ஆகிருக்கு, பக்கத்தில் ஒரு கெப்பாசிட்டரும் மெல்ட் ஆகிருக்கு. இது வந்து நான் சரியாக ஷோ ஆகலைங்கிறதுனால என்ன பண்ணுறேன், திருப்பியும் எகைன் வந்து ரொசீனை போட்டு உங்களுக்கு வந்து கிளியராக விசிபிளாக காட்டுறேன். அங்கே வந்து 2 கெப்பாசிட்டர் வந்து மெல்ட் ஆகிருக்கு. இதில் ஒரு கெப்பாசிட்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஜெக்ட் பண்ண கெப்பாசிட்டர், இன்னொரு கெப்பாசிட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் கெப்பாசிட்டர். இது வந்து நான் வந்து உங்களுக்கு திரும்பியும் வந்து இன்ஜெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறேன். இன்ஜெக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியும் எந்த ஏரியா வந்து மெல்ட் ஆகுதுன்னு. இப்போ இந்த கெப்பாசிட்டர் தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட் ஷார்ட்டில் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணாலே நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சால்ட்ரிங்கை வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் தான் ஷார்ட்டுங்கிறது நமக்கு வந்து ஃபைண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கெப்பாசிட்டி தான் ஷார்ட்டுங்கும் போது இந்த ஃபால்ட்டை ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. சில நேரம் ஐசி வந்து மெல்ட் ஆகும். அப்படிங்கும் போது நம்ம ஐசி மாற்றுற மாதிரி இருக்கும். விபிஹெச் ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசல்ட் பர்சன்டேஜுங்கிறது ரொம்ப அதிகம். மற்ற ஃபால்ட்டை கம்பேர் பண்ணும்போது விபிஹெச் ஃபால்ட்டு கொஞ்சம் ஈஸியாக ரெடி பண்ணக்கூடியது, ரிப்பீட்டடாக வரக்கூடிய ஃபால்ட்டு. ஒரு ஃபோன் வந்து சடனாக டெட் ஆகுது அப்படின்னா இது காரணமாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஓவர் சார்ஜிங் இந்த மாதிரி நேரத்தில் கூட நமக்கு ஷார்ட் இருக்கும். இப்போ இந்த கெப்பாசிட்டர் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட்டு. இந்த கெப்பாசிட்டரை செக் பண்ணிங்க அப்படின்னா பஸர் மோடில் வந்து பஸர் அடிக்கும். டயட் மோடில் பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நமக்கு 00ன்னு ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து டயட் மோட் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து எனக்கு டேரெக்டாக 000ன்னு எனக்கு வந்து ஷோ ஆகுது. எனக்கு இப்போ நான் வந்து விபிஹெச் ஏரியாவை வந்து செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக டயோடு வேல்யூங்கிறது முன்னாடி 00 இருந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு 300 to 400 எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்படி வந்துருச்சுனாவே எனக்கு வந்து ஷார்ட் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து டயோடு வேல்யூ செக் பண்ணுறோம், 382 வருது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஃபோனை வந்துட்டு ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ரிசல்ட் என்னென்னு தெரியும். இப்போ வந்து விபிஹெச் ஃபால்ட்டை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சப்போஸ் சில ஃபோனில் பார்த்திங்கன்னா 2 ஃபால்ட் இருக்கும். விபிஹெச் லைன்லேயும் ஷார்ட் இருக்கும், அதாவது பக் லைன்லேயும் ஷார்ட் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் விபிஹெச் லைனை ஷார்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் பக் லைன் ஷார்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி சிப் லெவல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சிப் லெவல் ரிலேட்டட் வீடியோஸ் பார்த்திங்கன்னா நிறையா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். லைவில் நம்ம எடுத்த கிளாஸஸ் தான் வந்து வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.